ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை சாப்பிட்டா சுறுசுறுப்பா இருக்கலாமா? காலில் வீக்கம் இருந்தா சரியா போயிடுமா? மூளை நரம்புக்கெல்லாம் நல்லதா? எலும்புக்கெல்லாம் நல்லதா? செரிமான பிரச்சனைக்கெல்லாம் நல்லதா? அடியாத்தி, இத்தனை பிரச்சனையா இந்த பிரண்டை சரி பண்ணுது? அட ஆமாங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க. பிரண்டையோட பலன்கள்லாம் நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. அது எப்படி செய்யலாம்னு பாத்திரலாமா? பிரண்டை நம்ம கட் பண்ணும்போது கையில தேங்காய் ஊற்றி கட் பண்ணிக்கணும். அதுல இருக்க நாரெல்லாம் தனியா எடுத்துடணும். அது எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ண பிரண்டையை எடுத்து கடலை எண்ணெய் வானில் ஊற்றி அது சூடானதும் அந்த பிரண்டையை போட்டு நல்லா வணக்கிட்டே இருக்கணுங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வணக்கிட்டு அந்த பிரண்டையை தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடுறோம். திரும்பி அதே எண்ணெயில சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் போட்டு நல்லா வணக்கிக்கிறோம். இதை நல்லா வணங்கணும்னா அந்த பிரண்டை கூட போட்டு வச்சிடறோம். அதே எண்ணெயிலேயே ஜீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகாய், வர கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா போட்டு வறுத்துட்டு அந்த வெங்காயம், தக்காளி இது கூட போட்டு வணக்கிட்டு கொஞ்சோண்டு புளி, உப்பு போட்டு எல்லாத்தையும் வணக்கிடுறோங்க. அதாங்க, அதை ஒரு 2 செகண்ட் வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆறின பிறகு மிக்சியில போட்டு அரைச்சி திரும்பி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த பிரண்டை சட்னியை சும்மா ஒரு 2 வணக்கினா போதுங்க. அதுதாங்க, இது சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தோசைக்கும் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, நிறைய பெனிஃபிட் இருக்கு. இந்த பிரண்டையில நம்ம ரசம் கூட வைக்கலாம். அந்த ரச வீடியோவும் நான் வச்சிருக்கேன். அடுத்த வீடியோல நான் போடுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.